கிரக நிலையை பொறுத்த மட்டிலே உங்களுக்கு அஷ்டமத்திலே சனி இருக்கிறது, எங்களுக்கு 9லே குரு இருக்கிறது. அப்போ பாராளுமன்ற தேர்தல் வரும்போது கொடுத்தால் அந்த 28 மாதமும் ஏன் அவர்கள் கொடுக்கவில்லை? மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் ரூபாய். அது என்னாச்சு? அது சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லுங்க, நல்லா இருக்கும். நீட் தேர்வு வருவதற்கு முன்னால் அந்த 7.5% பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த ஜே.பி. நட்டா அவர்கள் அன்றைக்கு பேசி, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய திரு அண்ணன் இபிஎஸ் அவர்களெல்லாம் பேசி அன்னைக்கு 7.5 கொடுத்த அடிப்படையில் இன்றைக்கி ஆண்டு ஒன்று இருக்குது. நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்பேன். நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் பிஜேபி தலைவர் இந்த 7.5% கொண்டு வந்தவர் நட்டா அவர்கள், பிஜேபியினுடைய தலைவர் அவர்கள் என்று இங்கே சொல்லுகிறார்கள். அதை இப்போது புதிதாக கூட்டணியிலே சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக அதை ஏற்றுக்கொள்ளுகிறதா, அதை வழிமுறுகிறதா என்பதை நான் இங்கே கேட்க விரும்புகிறேன். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த மணிப்பூர் கணக்கு சேர்த்து நீ சொன்னால் சரியாக இருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கிற இடத்துல பெண்களுக்கு உரிய பாதுகாப்பும், ஆங்காங்கு நடைபெறக்கூடிய கலவரங்களும், குழந்தைகளுக்குரிய பாதுகாப்பும் தமிழ்நாட்டில் தான் பாதுகாப்பு சிறப்பாக இருக்கிறது என்று உங்களுடைய ஒன்றிய அரசு தந்திருக்கக்கூடிய குறிப்பை தெளிவாக தந்திருக்கிறது. பாஜக ஆளுகிற மாநிலங்களில் தான் இன்றைக்கு கலவரங்களும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும் இருக்கிறது என்பதையும் ஆதாரங்களோடு நான் விளக்குவது தயாராக இருக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்ள உறுப்பினர் தயாராக இருக்கிறார். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உதவித்தொகை அறிவித்தார்கள். காலையில் நான் டிவியில் பார்த்தேன். உண்மையிலே திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் 5000 ரூபா கிடச்சிட்டு அப்படின்னாங்க. மாண்புமிகு முதலமைச்சர், நானும் பார்த்தேன், நீங்கள் பேட்டி தந்தீங்க. இது சம்பந்தம் சொல்லும்போது மோடி மஸ்தான் மாதிரி வேலை இருக்க அப்படி நீங்களே சொல்லியிருக்கீங்க. நான் பிரதமரை சொன்னாரா என்பது எனக்கு சந்தேகம் வந்து சொல்கிறேன். நீங்கள் மோடி மஸ்தானே சொல்லியிருக்கீங்க, டிவியில் பதிவாக இருக்குது, தவறி சொல்லியிருக்கலாம். ஆனால் மோடி மஸ்தான் நிறைய பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்பொழுது 5000 ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்கிறார்கள். அப்போ பாராளுமன்ற தேர்தல் வரும்போது கொடுத்தால் அந்த 28 மாதமும் ஏன் அவர்கள் கொடுக்கவில்லை? மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் ரூபாய். அது என்னாச்சு? அது சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லுங்க, நல்லா இருக்கும். இங்கே பல பேர் பேசினார்கள். பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ் என்றெல்லாம் பேசினார்கள். ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு தூய்மையான இயக்கம். ஆர்எஸ்எஸ் தூய்மையான இயக்கம் என்று அதற்கு சர்டிஃபிகேட் கொடுத்து